எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். நிறத்தை வச்சு யாரையும் ஒப்பிடக்கூடாதுன்னு இந்த கதை சொல்லும். நிதானமா கேளுங்கள். சின்ன புது உலகம். நிறம் இல்லை, மனசுதான் உண்மையான அழகு. ஒரு ஊர்ல அழகிய மரபுன்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு கருப்பு நிறம். பக்கத்து வீட்ல இன்னொரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு வெள்ளை நிறம். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஊர்ல சில பேர் வெள்ளை நிறம்தான் அழகு, கருப்பு நிறம் அழகில்லைன்னு தப்பா பேசுவாங்க. அழகிய மரபு கேட்டு வருத்தப்படுவா. அழகிய மரபு சொன்னா, அம்மா, எனக்கு ஏன் கருப்பு நிறம் இருக்கு? சில பேர் என்ன கிண்டல் பண்றாங்களே. வெள்ளை நிறம் இருந்திருந்தா நானும் நல்லா இருந்திருப்பேன். அம்மா சொன்னாங்க, கண்ணு கேளு, நிறம் ஒண்ணும் மதிப்பெண் கிடையாது. ஒரு பூவுக்கு நிறம் மஞ்சள், இன்னொரு பூவுக்கு சிவப்பு. எது பெருசு, எது சின்னது? இரண்டுமே அழகுதான். அது போலதான் மனுஷனுக்கும். அம்மா சொன்னாங்க, நீ பாக்குறியா, நைட் வானம் கருப்பா இருந்தா தான் நட்சத்திரங்கள் தெரியும். மழை வந்த பிறகு கருப்பு மண்ணில தான் செடிகள் நல்லா வளரும். சமையல்ல கருப்பு கருவேப்பிலையும் போடலேன்னா ருசியே இருக்காது. அது மாதிரி வெள்ளைக்கும் மதிப்புண்டு. உனக்கு நல்ல மனசு இருக்கா, படிப்பில கவனம் இருக்கா, குணம் நல்லா இருக்கா, அதுவே உண்மையான அழகு. கலர் ஒரு போர்வை மட்டுமே. இத கேட்ட அழகிய மரபுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவ சொன்னா, அம்மா, நானும் வானத்து கருமேக மாதிரி இருந்தாலும் என் உள்ளுக்குள்ளே நட்சத்திர ஒளிய வச்சிருப்பேன். என்னோட கலை என்ன தாழ்த்த முடியாது. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு யாருடைய கிண்டலையும் கண்டுக்காம தன்னம்பிக்கையோட வளர்ந்தா. படிச்சு பெரிய ஆளானா. உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா உங்க கூட இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. ஒரு குழந்தையின் நிறத்தை வைத்து அவனை அல்லது அவளை ஒருபோதும் ஒப்பிட்டு பேசாதீர்கள். நீங்களும் கருப்பா இருக்கோன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நியூ கமெண்ட் பண்ணிட்டு போங்க.